நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். நாம் வாசித்த அந்த உபாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 33ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. ஆக தேவனுடைய மனுஷன் மோசேக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போகிறார் என்று அறிந்து இஸ்ரவேல் ஜனங்களை முழுவதுமாய் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இப்போ கானான் தேசத்தை போவதற்கு முன்பாகவே அந்த எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனத்தோடு ஜனங்களோடு பேசுகிறார். இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாரு. ஆசீர்வாதத்தையே பார்க்கல, ஆனால் ஜனம் இவர்கள் தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். பார்க்காமலே இவருடைய கண்களுக்கு காட்சிப்படுத்தி ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால் மோசே எவ்வளோ பெரிய ஒரு பக்தன், விசுவாச வீரன். அல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் அப்படி இருக்கணும். பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னு என்னத்தை சொல்ல, பார்க்காமலே விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி. ஆமென். பார்த்து நம்புறது எல்லாரும் நம்புறாங்க, நீங்களும் நானும் பார்க்காமலே நம்பணும். கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு வெற்றியை தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்படி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை நாம் அணுகுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். ஆமென். இந்த 33ஆம் அதிகாரத்தில் 29 வசனத்தில் ஒரு வார்த்தை கூட தேவ ஜனங்களை குற்றப்படுத்தி அவர் சொல்லவே இல்லை. முழுக்க முழுக்க பிளஸ்ஸிங். பொதுவாக யாக்கோபு தன்னுடைய கடைசி உரை பிரியாவிடை சொற்பொழிவுன்னு சொல்லுவாங்க, ஃபேர்வெல் ஸ்பீச். யாக்கோபும் அப்படிதான். அந்திம நாளில் அவர் மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக எல்லா பிள்ளைகளையும் வர வைத்து அவர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தப்போ பார்த்தீங்கன்னா அவர் சும்மா ஆசீர்வதிக்கலை, அவன் பண்ண தப்பெல்லாம் சொல்லி அவனை கண்டித்து அதுக்கப்புறம் ஒரு சில ஆசீர்வாதத்தை சொல்லுவார். அவன் பண்ண தவறெல்லாம் சொல்லி அப்படி சொன்னால் யாராவது ஏற்றுக்குவோமா? ஆமாம், உங்கள் ஆசீர்வாதம் வேண்டாம், உங்கள் கண்டிப்பும் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றோம். இங்கே மோசே ஒரு சிறு கண்டிப்புக்கு கூட கண்டிக்காமல் தேவ ஜனங்களை அவன் மனதார ஆசீர்வதித்தான். ஆமென். இத்தனைக்கு இந்த ஜனம் சாதாரண ஜனமா? எவ்வளோ முறுமுறுத்துச்சு. மோசைக்கு எதிராக கல்லை தூக்குன ஜனம். ஆனாலும் மரணமடைவதற்கு முன்பாக ஒரு குற்றத்தையும் அவன் சொல்லாமல் ஜனங்களை மனதார ஆசீர்வதிக்கிறான். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் குற்றம் இல்லாமல் யாராவது இருப்போமா? ஏதாவது ஒரு குறை இருக்கிறது, பிழை இருக்கிறது. ஆனாலும் நமது குறையை காண்பித்து மனமடிவாக்கி நம்மை குற்றப்படுத்தி ஸ்தோத்திரம் அப்படி நம்மை பழித்து பேசாமல் நமது ஆண்டவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. அல்லேலூயா. மோசே இந்த ஆசீர்வாதத்தை ஆசீர்வதித்து விட்டு அவர் இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறார் பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்து முடிச்சுட்டு மோசையை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறார். வாசிக்கலாம். 34ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு மோசே மோவாப்பின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயாத் தேசம் அனைத்தையும் நப்தலி தேசம் அனைத்தையும் எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும் காண்பிக்கிறார். அந்த வசனம் முடியும் போது சொல்றது எல்லாவற்றையும் காண்பித்தார்.
ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். இவர் கடந்து போலங்க, ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்க வச்சுட்டார். கொடுமுடியிலே நிற்க வைத்து எல்லா ஆசீர்வாதத்தையும் பார்க்க வைத்து, அதான் நான் சொன்னேன், பார்ப்பதற்கு முன்பாகவே ஜனங்களை ஆசீர்வதித்தார்னா பக்தன் மோசே எவ்வளோ பெரிய ஊழியக்காரர். அல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரியவர் அப்படிதான் இருக்கணும். சிலர் கேட்பாங்க, நடந்துச்சா இந்த காரியெல்லாம் என்ன ஆச்சு அப்படிம்பாங்க. நடந்த மாதிரியே விசுவாசிச்சு நீங்க பேசி பாருங்க, அதெல்லாம் உங்க மேல வந்து பலிக்கும். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை இவர் துவங்குவதற்கு முன்பாக கர்த்தரை உயர்த்தி சொல்லுகிற வார்த்தை 2வது வசனம். ஆமென். எப்பவுமே ஆசீர்வாதத்தின் காரணம் யார்? காரணர் கர்த்தர். அல்லேலூயா. ஆக கர்த்தரே நாம் உயர்த்த வேண்டும். ஆசீர்வாதம் அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. பிளஸ்ஸிங் நமக்கு வேணும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஆசீர்வாதத்தின் காரணர் கர்த்தர். அவரை உயர்த்தி விட்டு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 33:2. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. ஆண்டுடைய பிரசன்னத்தை சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு காரியத்தை தேவன் நன்றாய் நமக்கு விளங்க செய்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கும் என்றால், அவர் எங்கே பிரசன்னராய் இருக்கிறாரோ அங்கே அவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட உண்டு. அல்லேலூயா. என்ன அமைதி ஆயிட்டீங்க? நல்ல சத்தமா அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் எதை குறிக்கிறது என்றால், கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை குறிக்கிறது. ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவு, ஃபெல்லோஷிப், அதோடு தான் ஆசீர்வாதம் இருக்கணுமே ஒழிய, ஸ்தோத்திரம், அவருடைய பிரசனம் இல்லாத ஆசீர்வாதம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவருடைய பிரசனத்தோடு அவருடைய உறவோடு கூட இருக்கிற ஆசீர்வாதம் தான் நமக்கு நல்லது. ஆக பிரசனத்தை வரவேற்று ஆண்டவரை உயர்த்தி இந்த மீதமுள்ள ஆசீர்வாதங்களை சொல்றார். இப்போ நம்ம வரிசையா எல்லா ஆசீர்வாதத்தையும் இப்போ நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை துவங்குவதற்கு முன்பாக தேவனை உயர்த்தி பாடுகிறார். அல்லேலூயா. அடுத்து ஆசீர்வாதத்தை முடிப்பதற்கு முன்பாக அதை வாசிக்கலாமே. உபாகம் 33:26. யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோட ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். எல்லாரும் சேர்ந்து 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அநாதி தேவனே உனக்கு, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று, பாருங்க, ஆண்டவரை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து அவரே அடைக்கலமானவர் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை முடிக்கிறார். எத்தனை பேர் கர்த்தரோடு உள்ள உறவு எனக்கு வேணும் என்று சொல்றவங்க? ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை, கரங்களை தட்டி சொல்லுவேன், துதி ஸ்தோத்திரம் துதி உமக்கே என்றுமே, துதி என்றுமே. ஆசீர்வதிக்கும்
உங்க மேல ஆசீர்வாதத்தை உறக்க கூற வந்திருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? மோசே எல்லா கோத்திரங்களையும் பெயர் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஒரு கோத்திரம் மிஸ் ஆகுது. யார் அவங்கன்னா சிமியோன். சிமியோனுடைய பெயர் இங்கே சொல்லப்படலை. அவங்க கலக வீட்டார். ஆண்டவர் பார்க்குறார். மோசையை பிளஸ் பண்ணும்போது சிமியோன் கோத்திரம் மாத்திரம் இடம் பெறல. அவங்கள ஆண்டவர் சிதறடிச்சிட்டார். ஆட்டைக்கே சேர்க்கலன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி சிதறடிச்சிட்டார். எங்கே போட்டிருக்கு வாசிக்கலாம். ஆதியாகம் 49:7. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். பாத்தீங்களா? சிதறடிச்சிட்டாருங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெயர் கூட சொல்லல. ஏன்னா ரொம்ப கோபமுள்ள ஆட்கள், மூர்க்கம் நிறைந்தவர்கள். 5ஆம் வசனம் பாருங்க. சிமியோனும் லேவியும் 2 பேரும் ஏக சகோதரர். ஏன் சிதறடிக்கிறார்னா, அவங்க கோபம் அகங்காரம் உடையவர்கள். வாசிக்கலாம் 6ஆம் வசனத்தின் மைய பகுதியிலிருந்து வாசிங்க. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. கோபமும் அகங்காரமும் இருந்தனால சிதறடிச்சிட்டாருங்க. only 11 tribes are he blessed. இவர் 11 கோத்திரங்களை தான் ஆசீர்வதிக்கிறார். 12வது கோத்திரம் சிமியோனை காணோம். பிகாஸ் ஆஃப் ரொம்ப டெரிபிள் அவங்க கோபம். அப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கோபமெல்லாம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா, ஆமென். அகங்காரம் இதெல்லாம் கொண்டா நம்மளும் சிதறடிக்கப்பட்டுருவோம். இதிலிருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். சிமியோன் மாத்திரம் இல்லை, எல்லா ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ஜனங்களை எப்படி பிளஸ் பண்ணுறாரு பாருங்களேன். வாசிக்கலாம். 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். டே அப்பா, பக்தன் மோசே வாயை திறந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது ஜனங்களை குறித்த ஒரு அருமையான ஒரு பதிவை இங்கே செய்கிறார். இதை வாசிக்க வாசிக்க எனக்குள்ளே ஒரு காரியத்தை ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருந்தார். இன்றைக்கு இந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஜனங்களோடு சொல், இது என்னுடைய வார்த்தை. நான் எப்படி மோசையை கொண்டு என் ஜனங்களை சிநேகிக்கிறேன் என்று சொன்னேனோ, அதே போல இந்த திருச்சபை விசுவாச மக்களை நான் சிநேகிக்கிறேன் என்று சொல் என்று என்னை ஆவியானவர் ஏவி இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் சிஸ்டர், பிரதர். ஹல்லேலூயா. உங்களை நேசிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் மனதின் ஆழத்தில் சங்கடப்பட்டு துக்கப்பட்டு வந்திருக்கலாம். இந்த ரேமா வேர்டு, இந்த நாளுக்குரிய வார்த்தை, உங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை விசாரிக்க ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். வாழ்க்கை துணை உங்களை கண்டுக்காமலே இருக்கலாம். உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை கண்டுகொள்ளாமலே இருக்கலாம். உங்களை நேசிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை பெற்றோரை இழந்து வந்திருக்கலாம். ஆமென். இந்த கர்த்தர் இந்த திருச்சபைக்கு கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கலங்காதீங்க. ஆமென். பிகாஸ் யூ ஆர் a ஸ்பெஷல் பீப்புள். நீங்கள் ஒரு விசேஷமானவர்கள், கர்த்தரால் நேசிக்கப்படுகிறீர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே. ஆமென். வாசிக்க கேட்போம். இதே உபாகம புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்து பார். அப்பா, தமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகள் நீங்களும் நானும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஜனத்தை ஜாதிகளின் நடுவிலிருந்து நம்மை பிரித்தெடுத்த தேவன், அல்லேலூயா, நம்மை அவருக்கு சொந்தமா இருக்கும்படி புறஜாதிகள் இருந்த நம்மை பிரித்தெடுத்து அவரை ஆராதிக்கும்படி தெரிந்து கொண்டார்னா எவ்வளவு பாருங்க, விசேஷமான ஜனம். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரால் சிநேகிக்கப்படுகிற ஜனம். பயப்படாதீங்க. உங்களை நேசிக்க யாருன்னு வருத்தப்படாதீங்க. உங்களை நேசிக்க, உங்களை விசாரிக்க, உங்கள் காரியங்களை அவர் திட்டமாய் விசாரிக்கிறவர். பயப்படாதே. அல்லேலூயா. வாசிக்கலாம் அதே அதிகாரத்தில் உபாகமம் 4:37 வாசிங்க. அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு. அன்பு கூர்ந்தபடியால், நம்ம பிதாக்களை அன்பு கூர்ந்தபடினால தான் நம்மை ஆண்டவர் ஸ்தோத்திரம் நல்ல பிறக்க செய்து இவ்வளோ தூரம் வளர்த்தி கொண்டு வந்தது. நம் பிதாக்களை கர்த்தர் நேசித்தார், நம்மையும் நேசிப்பார். பயப்படாதீங்க. உங்கள் குறைகளை கர்த்தர் பார்க்கவே மாட்டார். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் உலகத்தோடு இணைய விடவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை நேசிக்கிறவர்கள் தேவனை பகைக்கிறவர்களாய் மாறிவிடுவார்கள். உலகத்தோடு ஒட்ட விட மாட்டாருங்க. காரணம் என்னன்னா, நம்ம மேல வைத்த தேவனுடைய பெரிதான நேசம். ஆமென். அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பல வருடங்கள் ஆகும். அவனுடைய அன்பை உடனே புரிஞ்சு கொள்ள முடியாது. பல இடத்துலேருந்து நம்மை விளக்குகிறாரா, தனிமைப்படுத்துகிறாரா என்றால் அவருக்கு சொந்த ஜனமாய் தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார் என்று தான் அர்த்தமே ஒழிய, சோத்திரம், ஆண்டு நம்மை தனிமையை பார்த்து அவர் சிரிக்கிறவர் அல்ல. இங்கே தேவ ஜனத்தை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க சொல்றார். இன்னொரு வசனத்தை வாசிடலாம். தேவ ஜனத்தை எப்படிலாம் ஆண்டவர் புகழ்ந்து சொல்றார் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்ச கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீ பரிசுத்த ஜனங்க. இந்த ஜனத்தை தீட்டுப்படுத்த தேவன் விடவே மாட்டார். ஆகவே தான் உலகத்தான் நம்மகிட்ட பேசுறதுக்கு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிடுவார். நிறைய பேர் நம்மகிட்ட தனிமைப்படுத்திடுவாங்க. காரணம் என்னன்னா, வி ஆர் ஹோலி பீப்புள், பரிசுத்த ஜனம். நம்மோடு புறஜாதிகள் ஐக்கியம் கொண்டு நமது பரிசுத்தம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஆண்டவர் கருத்தாக இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் பொசசிவ் காட். ஏன் ஜனம் எனக்குரியது விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க ஆண்டவர். பல நேரத்தில் நம்மை தனிமைப்படுத்திடுவார். காரணம் என்னன்னா, நம்மேல் வைத்திருக்கிற ஆண்டுடைய அன்பு. ஆமென். அதை புரிய லேட் ஆகும். 13ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 7:13. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். அப்பா, என்ன உன்னதமான ஆசீர்வாதம் பாருங்க. நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, இந்த செர்மன் மொத்தம் உங்களுக்கு என்னதுதான்? பிளஸ்ஸிங் தான். நீங்கள் நினைப்பீங்க, பாஸ்டர் நான் இருக்கிற நிலைமைக்கும் இந்த ஆசீர்வாதத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கும்போது இது அப்படியே உங்களுக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆமென். மோசே சொல்றார் பாருங்க, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். லவ் த பீப்புள்.
இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம செய்திக்குள்ளே போயிடலாம். உபாகம் 26:19. ஆண்டவர் திரும்ப திரும்ப ஜனங்களை பார்த்து சொல்ல, நான் உன்னை நேசிக்கிற மகளே, உன்னை நீ என்னுடையவன் என்று சொல்லி ரொம்ப அழகாக உரிமை பாராட்டி சொல்ற வார்த்தை வாசிக்கலாம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. இந்த 3 ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து தங்கும். அல்லேலூயா. இந்த 3 ஆசீர்வாதத்தை நீங்க எடுத்துக்கணும். கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைப்பார் சிஸ்டர். அல்லேலூயா பிரதர். கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைப்பார். ஆமென். உங்களை கீர்த்தியிலும் மகிமையினாலும் உங்களை நிரப்புவார். பயப்படாதீங்க, இது நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பரிசுத்த ஜனம் என்னதான் இருந்தாலும் எதை விட்டுறக்கூடாது? பரிசுத்தத்தை விட்டுறக்கூடாது. புகழ்ச்சி கீர்த்தி மகிமை என்னதான் சிறந்திருந்தாலும் இந்த ஹோலினஸ் இல்லைன்னா நத்திங் இஸ் தேர், எல்லாம் ஜீரோ தான். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். நம்ம ஆத்மாவை நாம் காத்துக்கொள்வதில் கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான், அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. முந்தின வசனத்தின் கடைசி, உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடை. வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார், நியாய பிரமாணத்தை உயர்த்துகிறார். இங்க நல்ல கவனிங்க. 4ஆம் வசனம், இந்த இஸ்ரேல் புத்திரரை ஆசீர்வதித்தது யாரு தான்? மோசே தான். அப்ப நான் சொல்லியிருக்கணுமே, அவர் பேரை அவர் யூஸ் பண்றார். 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மோசே தான் மரணம் அடையும் முன்னே தன்னை ஒரு 3rd பர்சனா அங்கே பதிவு செய்கிறார். அடிக்கடி இது நடக்கும். யாக்கோபு தன்னுடைய கடைசி பிரியாவிடை சொற்பொழிவு ஃபேர்வெல் ஸ்பீச்லையும் பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு 3rd பர்சனா அங்கே காமிப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அவர்களை குறித்து ஒரு தன்னை தாழ்த்தி ஒரு சிறு குழந்தையை போல ஆண்டவரை உயர்த்தி இவர்களை மத்தியஸ்தராக வைத்து ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்தி விட்டு அப்படியே தலைவர் தங்களை ஒதுக்கிடுவாங்க. அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு 3rd பர்சனை அங்கே அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க. மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான், யாக்கோபின் சபைக்கு. வேதத்தை போல அற்புதமானது எது இல்லைங்க. டைரக்ட் ஸ்பீச் இருக்கும், இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்கும், ஒரு 3rd பர்சனை போல பேசுகிற மாதிரி இருக்கும். திடீர்னு தூரத்தில் இருந்துட்டு தேவன் சொல்கிற மாதிரியே சொல்வார். தேவன் தமது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது எப்படி இருக்கும் அப்படிலாம் ஆசீர்வதிப்பார். இப்படி டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கும். அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். 91ஆம் சங்கீதத்தில் பக்தன் அவன் அறிவுரை கூறுறது போல இருக்கும். திடீரென்று ஆண்டவர் குறுக்கிட்டு பேசுவார். 91ஆம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பே, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பே. இது யார் சொல்றது? ஆண்டவர் தமது சங்கீதக்காரன் மூலம் இடைப்பட்டு வாசகர்களுக்காக எழுதப்பட்ட. அப்போ வேதத்தை வாசிக்கிறப்ப திடீரென்று ஆண்டவர் நம்மோடு பேசுவாரா பேச மாட்டாரா? கண்டிப்பா பேசுவார், இடைபடுவார். அப்படிதான் அந்த ஒரு கோணத்தில் நம்ம தியானிக்கணும். தீர்க்க தரிசனங்கள் உண்டு வேதத்தில் வாக்குத்தத்தங்கள் உண்டு, பாவ உணர்வை குறித்த வசனங்கள் உண்டு, பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தில் எழுதப்பட்ட வசனங்கள் உண்டு. பல கோணங்களிலே நம்ம தியானித்தோம் என்றால் நம்முடைய வேத தியானம் அது இனிதாய் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். வேதத்தை தியானிக்கிற தியானம் சோத்திர இருதயத்தில் கொழுந்து விட்டு எரியும். ஆமென். எம்மாவர் சீசர்கள் சொல்றாங்கல்ல, அவர் வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்த போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ வேத ஆராய்ச்சி, வேத தியானம், மெடிடேஷன் நம்முடைய இருதயத்தில் ஒரு அனலை கொண்டு வருகிறது. அனல் இருக்கிற இடத்துல எந்த பூச்சிக்கும் இடமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த வேத தியானம் இருக்கிற இடத்துல மந்திரம், பில்லி சூனியம், மாந்திரியம் எதுவுமே எடுபடாமல் போய்விடும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆக வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார் சொல்லிட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை
ரொம்ப அழகா இருக்கும், வாசிக்கலாம். உபாகமம் 33:5. ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டங்கூடின போது அவர் யெஷூரனுக்கு ராஜாவாயிருந்தார். யெஷூரனுக்கு ஆண்டவரை மேன்மைப்படுத்தி, யெஷூரன் என்றால் இஸ்ரவேலுடைய மறுபெயர். இப்போ இஸ்ரவேலுக்கு 3 பேர் இருக்கு, நல்லா கவனிங்க. யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம்? எத்தன், ஏமாற்றுக்காரன். ஏமாற்றுக்காரனாய் இருந்த யாக்கோபை தேவன் யாராக மாற்றினார்? இஸ்ரவேலாய் மாற்றினார். இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய இளவரசன். அப்போ எத்தன் ஏமாற்றுக்காரன தேவனுக்கு இளவரசனா, பிரின்ஸ் அப்படி மாத்துறார் பாரு. அந்த பிரின்ஸ் இளவரசனை இப்போ யெஷூரனா மாற்றுகிறார். அல்லேலூயா! ஆசீர்வாதத்தின் உச்ச கட்டங்க. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய முந்தின வாழ்க்கை பாவம் நிறைந்ததா இருக்கலாம், ஒரு கொடூரமான வாழ்க்கையா இருந்திருக்கலாம், ஏமாற்றி அநேக பாவங்களை செய்து தேவனை துக்கப்படுத்தினவராக இருக்கலாம். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம் நீங்களும் நானும், யாக்கோபாக இருந்த நம்மை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா! இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலாகிய உன்னை கர்த்தர் யெஷூரனாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். யெஷூரன் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ரைட் ஒன், நேர்மையானவன், உத்தம நடக்கை உள்ளவன். அல்லேலூயா! இன்று முதல் நீங்கள் உங்க வாழ்க்கையில நேர்மையானவர்களாய் இருப்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவரால கூடாத காரியம் ஏதாவது ஒன்று உண்டா? இல்லவே இல்லை. கர்த்தர் கோணலானவைகளை நேராக்குகிற தேவன். ஆமென். அதை இங்க இவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. யெஷூரன் என்று அறிவிக்கிறார். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினான். இஸ்ரவேல் கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பாக யெஷூரனாக மாற்றப்பட்டு முழுவதுமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக அவன் மாறுகிறான். அல்லேலூயா! நான் விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில யெஷூரனுக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து பலிப்பதாக. ஆமென். இப்போ தான் ஸ்டார்ட் பண்றார். ஒவ்வொரு ரூபன் கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு ட்ரைபா சொல்லி ஆசீர்வதிக்க போறார். எத்தனை பேர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா! ரூபனை குறித்து 33:6, ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்றான். ரூபனை குறித்து ஆசீர்வதிக்கிறார். ஆக்சுவலா ரூபன் ஒரு பெரிய தவறு செய்திருக்கிறார். தவறை கூட இங்க சொல்ல முடியாத ஒரு அவ்வளோ அருவருப்பான ஒரு தவறு. அந்த தவறை இங்க சொல்லி காமிக்கல. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா யாக்கோபு அந்திம நாட்கள்ல அவன் தவறை சொல்லி அவனை சபிச்சிடுறார். இங்க கானானுக்குள்ள போறதுக்கு முன்பாக ரூபனுடைய தவறை சொல்லாமல் அவன் வாழ்வானாக என்று வாழ்த்துகிறதுல பக்தன் மோசே கருத்தாய் இருந்தார். அல்லேலூயா! இந்த தவறை நிமித்தம் ரூபனுக்கு வந்து சேர வேண்டிய சேஷ்ட புத்திர பாகம் வரலங்க. ரூபன் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஹைரார்க்கில தான் அவர் ஸ்டார்ட் பண்றார். ஆனா ரூபன் சேஷ்ட புத்திர பாகத்தை பெறல. அவன் சபிக்கப்பட்டவனா என்று அங்கு யாக்கோபு அவனுடைய கடைசி சொற்பொழிவில் சொல்றார். ஆனா இங்கே இவன் வாழ்வானாக, பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்று சொல்லி மனதார பக்தன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா! ஆனா இழப்பு தான். ரூபன் தான் ஃபர்ஸ்டா வரணும். ஆனா அவரு வரல. அப்ப யார் வந்தா? யூதா வந்துட்டார். வாசிங்க, யூதாவை குறித்து 7ஆம் வசனத்துல வாசிக்க கேட்போம். அவன் யூதாவை குறித்து, அவன் யாரு? மோசே. அவரை பத்தி அவரே சொல்லிக்கிறார். அவன் மோசே யூதாவை குறித்து சொல்றார். வாசிங்க. கர்த்தாவே, யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடே திரும்ப சேர பண்ணும். அவன் கை பலக்க கடவது. அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராயிருப்பீராக என்றான். அல்லேலூயா! ரூபனை பின்னுக்கு தள்ளி யூதாவை முன்னுக்கு வைக்கிறார். பிகாஸ் அவனை பிரயாணத்திலே ஃபர்ஸ்டா வைக்கிறார். ஏன்னா ரூபன் தவறு பண்ணனால ரூபனுக்கு வந்து சேர வேண்டிய அந்த சேஷ்ட புத்திரம் யாருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு அடுத்த யூதாவுக்கு போயிடுச்சு. எங்க பாஸ்டர் போட்டிருக்கு? வாசிங்க. என்னாகமம் 2:9 வசனத்தை நல்ல நம்ம தெளிவா கற்றுக்கொள்ள வேண்டும்.
எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 186,400 பேர். இவர்கள் பிரயாணத்திலே முதற் பாலமாய் போக கடவர்கள். பாத்தீங்களா? யூதாவை முதலாவது வைத்து ரூபனை பின்னுக்கு தள்ளினார். ஆனா பின்னுக்கு தள்ளினேன்னு சொல்லல. நம்ம வேதத்தை ஆராய்ச்சி செய்யறது நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது. அல்லேலூயா. ஃபுல்லா பிளெஸிங் தான். யூதாவை ஃபர்ஸ்ட் வைக்கிறார். அவன் தான் துதி ஆயுதம். யூத கோத்திரத்தில் யார் பிறந்தது? நமது ராஜாதி ராஜா இயேசு பிறந்தது யூதா கோத்திரத்தில். அடுத்து லேவியை குறித்து பக்தன் ஆசீர்வதிக்கிறார். 2 கோத்திரத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ ரூபன், யூதா. அடுத்த கோத்திரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 33:8. நீ மாசாவிலை பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக. தும்மீம் ஊரீம் உன்னுடையவதாவதாக என்று சொல்லி லேவியை பிளஸ் பண்றார். மேரிபா, மாசா, இந்த 2 இடத்துல இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவரை பரீட்சை பார்த்தது. We never testify our Lord. ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? நம்ம பரீட்சை பார்க்க கூடாது. மற்ற ஜனமெல்லாம் பரீட்சை பார்த்தபோது லேவி முறுமுறுக்காமல் மௌனம் காத்தவர்கள். அல்லேலூயா. ஆகவே உண்மையாய் இருந்தவர்களை கர்த்தர் மனதார ஆசீர்வதிக்கும்படி தேவன் பக்தன் மோசேயை ஏவுகிறார். அல்லேலூயா. மற்ற ஜனங்களைப் போல நீங்களும் நானும் ஆமென் முறுமுறுக்காமல் தேவனை பரீட்சை பார்க்காமல் இருந்தால் ஊரீம் தும்மீம் நம்முடையதாகும். விசுவாசிக்கிறீங்களா? முறுமுறுக்க கூடாது. ஆண்டவரை பரீட்சை பார்க்காதீர்கள். அதற்கு பதிலாக மௌனம் காத்து தேவனுடைய உண்மைக்காக காத்திருங்கள். ஊரீம் தும்மீம் நம்முடையதாகும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அது என்ன பாஸ்டர் ஊரீம் தும்மீம் அப்படின்னா? வில் ஆஃப் காட். ஆசாரியனுடைய வஸ்திரத்தில் மார்பதக்கம் இருக்கு, பிரஸ்ட் பிளேட். அந்த மார்பதக்கத்தில் ஒவ்வொரு கற்கள் இருக்கும். கோத்திரத்துக்கு ஒவ்வொரு கற்கள். ஒவ்வொரு ரோலை பார்த்தீங்கன்னா அது 3 கல் இருக்கும். நான் 3 12 4 விதமான, நான் 3 12 ஆக 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த பதிக்கப்பட்ட கற்களின் நடுவிலே இந்த ஊரீம் என்ற ஒரு கல் விசேஷமாக இருக்கும். ஊரீம் வந்து சென்ட்ரலாக இருக்கும். இப்போ பாஸ்டர் நீங்கள் போய் ஜோமனிட்டு வந்து எனக்கு தேவ சித்தம் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இப்படி அந்த நாள்லையும் கேட்பாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் தேவ சித்தம் சொல்லுங்களேன், இந்த காரியம் நான் யுத்தத்துக்கு போகலாமா, போனால் நான் ஜெயிப்பேனா தோத்துருவேனா அப்படின்னு ராஜாக்கள் வந்து கேட்கும்போது இந்த ஆசாரிய உடை அணிந்தவர்கள் இந்த ஊரீம் இப்படி இருக்கும். உள்ளே போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வெளியே போவாங்க. இந்த ஊரீம் என்ற கல் பிரைட்டாக இருந்துச்சுன்னா தேவ சித்தம், போகலாம், யூ மே கோ, யூ வில் ஹேவ் சக்சஸ், உனக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கிறது, போ அப்படின்னு. என்ன அர்த்தம்? இந்த ஜெபம் பண்ணி விட்டு வெளியே வரும்போது ஊரீம் என்ற கல் பிரகாசிக்கும். அப்போ வில் ஆஃப் காட் ஈஸியாக புரிஞ்சிடலாம். ஆண்டவரே ஓகே சொல்லிட்டார், அப்புறம் யார் வந்தால் என்ன பார்த்துக்கலான்னு சொல்லி தைரியமாக ஜனங்கள் தன்னுடைய காரியத்தை செய்ய போவாங்க. இப்போ இந்த ஊரீம் தும்மீம் யாருடைய வஸ்திரத்தில் இருக்குன்னா? லேவி கோத்திரத்தில். அல்லேலூயா. தேவனுக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு எளிதாக தேவ சித்தம் அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அல்லேலூயா. முறுமுறுக்கக்கூடாது. சோத்திர ஆண்டவரை பரீட்சை பார்க்கக்கூடாது. டெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் இந்த லேவிக்குரிய ஆசீர்வாதம் நமது திருச்சபையில் உள்ள ஆமென் ஊழியருக்கும் விசுவாசிகளுக்கும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. ஆமென். இந்த லேவி கோத்திரம் தான் தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்கள். அதை 9ஆம் அதிகாரத்தில் கடைசியில் சொல்றார். வாசிக்கலாம். அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். உடன்படிக்கை காத்து அவர்கள் வார்த்தைகளை கைக்கொள்கிற ஜனம் மட்டுமல்ல, தேவ ஜனங்களுக்காக கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்கிறவர்கள். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்கள் யாக்கோபுக்கு, அவர்கள்னா யாரு? லேவியை குறித்து சொல்லப்படுகிறது. லேவியை குறித்து 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், இத்தனை பேர் லேவியை குறித்து இருக்குது. அதான் அவர்கள்னா லேவியை குறித்து. வாசிங்க. அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சந்நிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். பார்த்தீங்களா? லேவி கோத்திரம் தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். அல்லேலூயா. அவர்கள் உண்மையை காத்து கொள்ளுகிறவர்கள். அப்படி காத்து கொள்ளும் போது அவர்களுக்கு ஊரிம் தும்மிம் எப்போவுமே இருக்கும். வில் ஆஃப் காட் கண்டிப்பாக செய்வாங்க. அவர்களுக்கு இடரலே வராது. ஆமென். 11ஆம் வசனம் இந்த லேவியை குறித்த ரொம்ப நியாய தீர்ப்பின் வசனம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஊழியம் செய்கிறவர்களுக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஊழியம் செய்கிறவர்களை அது கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர்களை நியாயம் தீர்ப்பது, அவர்களிடத்தில் போய் சண்டை போடுவது, வாக்குவாதம் பண்ணுவது, தூற்றி திரிகிற, இதெல்லாம் ரொம்ப ஒரு எச்சரிப்பான ஒரு வசனத்தை இங்கே 11ஆம் வசனம் சொல்லுகிறது. அது நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. வாசிக்க கேட்போம். உபாகமம் 33:11. கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியையின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். பார்த்தீங்களா? ஊழியரை பகைக்க கூடாது, விரோதிக்க கூடாது. ரெண்டும் ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமா இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன். சில சொல்லுவாங்க, அந்த ஊழியக்காரங்க சரியில்லை பாஸ்டர், இந்த ஊழியக்காரங்க சரியில்லை. நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், ஊழியர் சரியில்லைன்னு சொல்கிறீங்கள, நியாய தீர்ப்பு நாள் வருது, ஜட்ஜ்மெண்ட் டே. அன்றைக்கு அந்த குறிப்பிட்ட ஊழியக்காரர் செய்த எல்லா தவறுகளுக்காக உங்கள் மேலே ஆண்டவர் பழி சுமத்துவாரா? அவரவர் செய்த தவறுக்கு அவரவருக்கு தீர்ப்பு, அவ்வளோதான். நீ அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்லி ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர். அல்லேலூயா. இங்கே மோசே பக்தன் ரொம்ப தெளிவாக சொல்றார் லேவியை குறித்து. அவனை பகைக்கிறவர்கள், விரோதிக்கிறவர்கள் இடுப்புகளை கர்த்தர் நொறுக்கி போடுவார். அப்படின்னா என்ன? பலனெல்லாம் போயிடும். மோசே உள்ளே விடலை பாருங்க, கானான் தேசத்துக்குள்ளே உள்ளே விடலைங்க. ஆண்டவர் நீதி உள்ள தேவன். மோசையை போல சாந்த குணமுள்ள மனுஷன் ஒருவனும் இல்லை. ஆனா மோசே தவறு செய்த போது மோசையை கானான் தேசத்துக்குள்ள உள்ள விடாம வெளியிலிருந்து பார்க்கும்படி செய்தார். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு எச்சரிப்பு. லேவியை குறித்து ஒரு எச்சரிப்பு. அடுத்து முழுவதும் ஆசீர்வாதம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆசீர்வாதத்தை, யோசேப்பை குறித்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் தியானித்து வாசிக்க கேட்போம். உபாகமம் 33:13 வாசிக்கலாம். யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும். வாசிக்க எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு வந்து பலிப்பதாக. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. யோசேப்பை போல வாழணும். யோசேப்பு ஆண்டவரோடு நடந்தான், பரிசுத்தத்தை காத்து கொண்டான். சும்மா இல்லைங்க ஆசீர்வாதம். ஆண்டவருக்காக நாம் வாழ பிரயாசப்பட வேண்டும், பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். நமது தனிமையில் ஆண்டவரோடு எவ்வளோ நடக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். யோசிப்பு பாருங்க, அபண்டன்ட் ஃபெர்டிலிட்டி. அவருடைய வாழ்க்கையில் அக்ரிகல்ச்சர், அந்த ப்ராஸ்பரிட்டி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த வசனம் என்னை ரொம்ப தொட்டது. அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 14ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும். அது என்னங்க சூரியன்? சன்லைட்னால
நிறைய பழம் பழுக்குது பாருங்க. நம்ம விடுவோமா? அது காயாக இருக்கிறப்பே பழித்து நமக்கு புகை போட்டு வைக்கலில் வச்சு அதை வச்சு பழுக்க வைக்கிறோம். இங்கே எவ்வளோ அருமையாக சொல்லுது பாருங்கள், இயற்கையாக ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ். அப்போ எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க, அருமையான கனிகளினாலும். அல்லேலூயா. ஓஹோ, சந்திரன் பக்குவப்படுத்துகிற பழம் இருக்கும். ரெண்டையும் அப்படி யோசிக்கிட்டே நேற்று தினத்தில் தியானித்து கொண்டிருந்த போது 2 ஆவிக்குரிய காரியங்களை திருச்சபைக்கு சொல்லும்படி நான் ஏவப்படுகிறேன். அல்லேலூயா. என்ன ஆவிக்குரிய காரியம்? இந்த வெயில் காலத்தில் தான் நமக்கு எது கிடைக்கிறது? மாம்பழம். மாம்பழ சீசன் எதில் வருது? இந்த வெயில் காலத்தில். சூரிய ஒளிக்கதிர்கள் பயங்கரமாக இருக்கும், அனல் பறக்கிற நேரத்தில் தான் இந்த மாம்பழம் பழக்குது பாருங்கள், சீசன் ஸ்டார்ட் ஆகுது. இதை யோசித்து கொண்டே இருந்தபோது ஆவியான எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தி சபைக்கு சொல்லணும்னு சொல்லி நான் ஏவப்பட்டேன். என்ன அப்படின்னா, சில நேரத்தில் சுட்டெரிக்கிற பிரச்சனைகள் மூலம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட விரும்புகிறார். அல்லேலூயா. பிரச்சனை வேண்டான்னு சொல்லாத. பிரச்சனை வரும்போது மௌனமாயிரு, அமைதியாயிரு. அந்த பிரச்சனைகளில் உனக்கு அருமையான கனிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓ, பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, சகோதரியே, சகோதரா, ஓ, அந்த பிரச்சனைகளினால் உனக்கு அருமையான பலன் நிறைந்த கனிகள் உண்டு. ஆமென். வெளியே சொல்ல முடியாத போராட்டங்களோடு இருக்கிறீங்களா? சூரிய கதிர்களினால் பக்குவப்படுகிற பழங்கள் எப்படியோ, யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். இதை தியானிச்சேன். ஆண்டவரே, சந்திரன் பக்குவப்படுத்துன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கும் போது, இருள் நிறைந்த இடத்துல சந்திர ஒளி பார்த்தீங்கன்னா பகல்ல அல்ல, இருளில் தான் தெரியும். அல்லேலூயா. இருள் நிறைந்த, உங்களை பயமுறுத்துகிற அநேக போராட்டமான இரவுகள், அந்த இருள் நிறைந்த நாட்களாக இருக்கலாம். அந்த நாட்களில் உங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு. அல்லேலூயா. தனிமையோடு போராடி கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, சோத்திரம். இருள் நிறைந்து எங்கு திரும்பினாலும் கும் இருளாக இருக்கிறதா, கும் இருட்டாக இருக்கிறதா? பயப்படாதீங்க. அவைகளிலே கர்த்தர் நமக்கு அருமையான பலன்களை வைத்திருக்கிறார். ஆமென். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருள் நிறைந்த வருஷங்கள். அவன் பையன் பிறக்கிறப்ப தான் சொல்றான், வாயை திறந்து சொல்றான், என் வருத்தங்கள் யாவும் கர்த்தர் என்னை மறக்க பண்ணினார். அப்ப அதுவரை இருந்திருக்கு பார்த்தீங்களா? தகப்பன் வீட்டாரின் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணினார். மனாசே பிறந்தப்ப நினைக்கிறேன் அவர் சொல்றாரு பாருங்க. அப்ப யோசித்து பார்த்தேன், அத்தனை வருஷம் அவன் சகோதரர்கள் செய்த அந்த துரோகம், அவன் சட்டையை கழட்டி அவனை குழியில் இறக்கி அந்த வெள்ளி காசுக்கு விற்றது, அந்த தனிமையை நினைச்சு நினைச்சு பார்க்குறான். என்ன ஆண்டவர், இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, என் உடன்பிறப்பே எனக்கு துரோகம் செய்து விட்டார்களே, இப்படிப்பட்ட ஒரு தனிமை நான் எதிர்கொள்கிறேனே, எனக்கு பிரியமான என் தகப்பனிடத்திலிருந்து என்னை பிரித்து விட்டார்களே. எவ்வளோ நொந்திருப்பான், எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான். அந்த குழந்தை பிறந்த உடனே தான் சொல்கிறான், தகப்பன் வீட்டார் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு மறக்க பண்ணினார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இருள் நிறைந்த அநேக துரோக செயல்கள் நிமித்தம் நீங்கள் தனிமையாக இருக்கலாம், பல வருடங்கள் உருண்டோடி கொண்டிருக்கலாம். பயப்படாதே. யோசேப்பினுடைய வருத்தத்தை நீக்கினது உண்மையானால் உங்களுடைய வருத்தத்தையும் கர்த்தர் நீங்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த 2 வசனம், இந்த ஒரு வசனம் ரொம்ப எனக்கு ஆச்சரியமான வசனம். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள், சந்திரன் பக்குவப்படுத்தும். அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட அருமையான பலன்களை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இதை சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் காரியத்தை, ஒரு ஸ்பெஷல், ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை சொல்லி யோசேப்புடைய ஆசீர்வாதத்தை முடிக்கிறார்.
16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை, செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அல்லேலூயா. முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை. இங்க பாத்தீங்கன்னா கம் டைரக்ட்லி ஃப்ரம் த லார்ட், காட்ஸ் கிரேஸ், தயை, ஃபேவர். அது சொல்லி முடிக்கிறார். என்னத்தான் பெரிய ஆசீர்வாதம் இருந்தாலும் அவருடைய தயை தான் நமக்கு வேணும். அல்லேலூயா. அவருடைய தயை, கிருபை தானே யோசேப்பை எகிப்திலே முதல்வனாக உயர்த்தினது. அந்த தயை தானே. ஸோ ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது ரெண்டும் பேலன்ஸாக சொல்கிறார். மெட்டீரியல் பிளெஸ்ஸிங், கனிகள், பலன்கள், அங்கே பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி, ப்ராஸ்பரிட்டி, மிலிட்ரி ஸ்ட்ரென்த்து, ரிச் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், டிவைன் ஃபேவர், அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். டிவைன் ஃபேவர், ஒரு தெய்வீக தயை அதுக்கு வேணும். அதெல்லாம் நமது அந்த சகோதரர்கள் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஆமென். இதே வசனத்தை யாக்கோபு யோசேப்புக்கு சொல்லியிருக்கிறாருங்க. யாக்கோபை பார்த்ததே இல்லை மோசே. என்ன ஆச்சரியம் பாருங்களேன். இதே வேர்டை யாக்கோபு அவருடைய பிரியாவிடைய சொற்பொழிவுலையும் சொல்லியிருப்பார். ஆதியாகமம் 49:26 வாசிக்கலாம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அதே வேர்டு இருக்கு பாருங்களேன். ஆச்சரியமா இருந்துச்சுங்க. யாக்கோபை பார்த்ததே இல்லை மோசே. அப்போ ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் தேவ மனுஷர்களை ஏவி எழுதப்பட்ட வார்த்தை கிளியராக போட்டிருக்கு பாரு. இங்கே வீட்டில் போய் வாசி பாருங்க. சொல்கிறாரு, யோசேப்பை பார்த்து சொல்கிறார், உங்கள் அப்பா நான் இருக்கோம்ல யாக்கோபு, என் ஆசீர்வாதம் எப்படி திரும்ப இருந்துச்சு? எங்கள் அப்பா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விட மேலானதாக இருந்துச்சு. ஆபிரகாம் ஒரு பெரிய செல்வ சீமான். ஈசாக்கு தாத்தா ஆசீர்வாதம் பயங்கரமா இருந்துச்சு. எங்க அப்பா ஈசாக்கு அவர் ஒரு பெரிய செல்வந்தன். எல்லா ஆசீர்வாதத்தை விட எனக்கு யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதம் பெருசுப்பா. அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உன் உச்சந்தலை மேல் வந்து இறங்குவதாக. அல்லேலூயா. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு வந்து இந்த செய்தி கேட்ட எல்லாருடைய தலையின் மேல், உச்சந்தலையின் மேல் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு மோசே இந்த உபாகம் 33 சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மேல் வந்து பலிப்பதாக. அல்லேலூயா. ஆக முடிக்கும்போது, இந்த சாப்டர் முடியும் போது கர்த்தரை உயர்த்தி முடிக்கிறார் பக்தர் மோசே. அல்லேலூயா. அதை நம்ம வாசிக்கட்டும். யெஷூருடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. 26ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தி முடிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க 26ஆம் வசனத்தை. யெஷூருடைய தேவனை போல அவர் உனக்கு வானங்களின் மேலும் ஏறி வருகிறார். 29 வாசனம். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான். அல்லேலூயா. நமக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா தேவனால் ரட்சிக்கப்பட்ட நாம் பாக்கியவான்கள். ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் இப்படிலாம் பட்ட ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். விசுவாசிங்க. இந்த பாடலை பாடும்போது உங்கள் உச்சன் தலையின் மேல் இந்த ஆசீர்வாதங்கள் ஒரு பனி போல் இறங்குவதாக. ஆமென். வீட்டில் போய் ஆதியாகமம் 49 யாக்கோபின் கடைசி சொற்பொழிவு, இங்கே உபாகம் 33 மோசேயின் பிரியாவிடைய சொற்பொழிவு, இதெல்லாம் தியானம் பண்ணுங்க. அங்கெல்லாம் கொஞ்சம் சாபம் போட்டிருப்பாரு, இங்கே சாபமே இல்லை. முழுக்க முழுக்க ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம்
திருச்சபையின் மேல் அப்படியே தங்குவது. எல்லாம் சோத்திரம் பண்ணி இந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவரே என் மேல் வந்து பலிக்கட்டும். கேட்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை போல தனிமையில் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும் சுவாமி. ஆண்டவர் யூதாவை போல பக்தி வைராக்கியம் நான் காண்பிக்கணும். லேவியை போல ஆண்டவரே சோத்திரம் கர்த்தருக்கென்று நான் ஊழியம் செய்யணும். ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்புங்கப்பா. இந்த பூமிக்குரிய வானத்திற்குரிய ஆண்டவரே சோத்திரம் வணிகத்திற்குரிய வணிக ஆசீர்வாதங்கள் அது வந்து செபுலோனுக்கு சொல்லப்படுது. வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை மீண்டும் மீண்டும் வாசிங்க. அவ்வளோ உன்னதமான ஒரு அதிகாரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த இன்றைக்கு கேட்கப்பட்ட தேவ செய்திக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். உமது ஜனத்தோடு நீர் பேசினீரப்பா. நீர் எங்களை நேசிக்கிற கர்த்தரப்பா. உமது வார்த்தைகளை உயர்த்தி, உங்கள் பிரசனத்தை உயர்த்தி, ஆசீர்வாதங்களை அடுக்கடுக்காக சொல்லி, பக்தன் மோசே கானானை பார்ப்பதற்கு முன்பாகவே ஜனங்களை ஆசீர்வாதத்தை நாங்கள் தியானித்தோம் சுவாமி. இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்ட எல்லாருடைய இருதயங்களிலும் அவருடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரே யோசேப்புக்கு சொன்ன அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களினால் உமது திருச்சபையை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.